எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் கூட வீடியோஸே போட்டேன். நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் இருந்தேன். காரணம் வேலைகள் அதிகமாக இருக்குது எனக்கு. கிளாஸஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும். எனக்கு 3 குழந்தைகள் இருக்குது. ஸோ வீட்டு வேலை எல்லாம் பார்க்குற நேரம் இந்த சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் இதை பற்றி நான் கதைச்சி ஆகணும். என்னென்னா, என்னிட்ட வர்ற குழந்தைகளை நான் ட்ரெயின் பண்ணி இந்த சொசைட்டியில் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிலையை பார்க்கும்போது ஒரு அம்மாவாக பதட்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசிக்கலாம், பேரண்ட்ஸ் தானே அதை யோசிக்கணும். நீங்கள் ட்ரெயினர் தானே, நீங்கள் தெரப்பி தானே, நீங்கள் டீச்சர், நீங்கள் ஏன் பயப்படணும் அப்படின்னு. அப்படி இல்லை. என்கிட்ட வர்ற ஒவ்வொரு குழந்தையும் என் குழந்தைகள். ஸோ அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது அவங்க எதிர்காலத்தில் அவங்க பயம் இல்லாமல் தைரியமாக இந்த உலகத்தில் அவங்க வாழணுன்றதுக்காகத்தான். ஆனால் இப்படியாப்பட்ட ராட்சசன்கள், நாய்கள் இந்த உலகத்தில் வாழும்போது என் குழந்தைகளுக்கு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தை பற்றி நான் பயங்காட்டி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதில் இருக்க சில கலைகளை பற்றி, சில செடிகளை பற்றி நான் பிள்ளைகளுக்கு ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் பொதுவாக எனக்கு வர்ற இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். பிகாஸ் அது என்னுடைய வீடியோஸை பெரும்பாலும் பார்க்குறாக்கள் சில பேர் அரைகுறையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கமெண்ட்டை பார்த்தாலே தெரியும், ஓகே இவங்க ஃபுல்லாக பார்த்தில்ல அப்படின்ற மாதிரி. அப்போ அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் தே வாண்ட், அவங்களே திரும்ப போயிட்டு அது ஒரு பார்த்து அந்த வீடியோவை பார்த்து அவங்க கமெண்ட்டை அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறது, அது அவங்க விருப்பம். யாரையுமே நம்ம கம்பல் பண்ண முடியாது. எந்த கமெண்ட்டை பற்றி பார்க்குறேன்னா, நான் சில நாட்களுக்கு முன்னுக்கு போன வருஷம்னு நினைக்கிறேன், அதை திரும்ப அந்த வீடியோவை நான் ஆன் திஸ் டேன்னு சொல்லி திரும்ப ரிப்பீட் போட்டிருந்தேன் நான் அந்த வீடியோவை. ஆனால் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் குட் டச் பேட் டச்சை பற்றி தான் நான் கதைச்சிருந்தேன். என்னுடைய குழந்தைகளுக்கு இப்போ நிறைந்த அறிவு உள்ள ஒரு குழந்தை இன்றைக்கி இறந்து போயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த இந்த ஒரு ஒரு காம கொடூரனால் நடந்த ஒரு நிகழ்வு. அதுக்கு பிறகு இந்த சமூகம் அந்த குழந்தையை பார்த்த விதம், அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட மன அழுத்தம், இதைத்தான் காரணங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த குட் டச் பேட் டச் இதுக்குள்ளே எப்படி வருதுன்னு சொன்னால், என் குழந்தைகளுக்கு நான் பெற்றோருக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுக்கறதுக்கு முதல்ல குழந்தைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல், நல்ல ஒரு புரிதல் வர்ற வரைக்கும், தான் யார், தன்னை சுற்றி என்ன நடக்குது, நல்லது கெட்டது என்ன, குட்னா என்ன பேட்னா என்னன்ற ஒரு புரிதல் வர்ற வரைக்கும் டோன்ட் டச் அப்படின்றத நீங்கள் படிப்பீங்க. என்னை யாரும் தொட்டு பேச வேணாம், என்னை யாரும் என்னை டச் பண்ணி என்னை அக் பண்ணி என்னோட கதைக்க வேணாம், டோன்ட் டச் அப்படின்றது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் குட் பேடுன்ற அந்த சொல்லுக்கான அர்த்தம் தெரியாமல் இருக்கும். ஆனால் டோன்ட் டச் அப்படின்றது நம்ம ஈஸியாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்போ அதுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார், அம்மா அப்பாவுமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டோன்ட் டச்னா அப்போ யாரும் தொடக்கூடாது, அப்படி என்ன இப்படி என்னன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு சமூகம், ஒரு பெற்றோர் தன் குழந்தை நல்லா வரும், இந்த பாடசாலையில் படித்தா நல்லா வரும், இந்த பாடசாலை ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் அப்படின்னு நம்பி விட்ட அந்த குழந்தை இன்றைக்கி அவங்களுக்கு இல்லை. சரியா? அந்த குழந்தை போயிட்டு தனக்கு நடந்த அநியாயத்தை தன் தாய் தகப்பனுக்கு சொல்லி அதை இந்த சட்டத்தின் மூலமாக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு 15 வயசு குழந்தை ஒரு அடி எடுத்து வச்சிருக்கா. எவ்வளோ தைரியம் பாருங்க. அப்படி இருந்த அந்த குழந்தைய இந்த சமூகம் அந்த அந்த காம கொடூரனுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் 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 சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கு இடி தான் விழும். சரிங்களா? சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தை இறந்த பிறகுமே சரியான நியாயம் அந்த குழந்தைக்கு இன்னுமே கிடைக்கல, இந்த நிமிடம் வரைக்கும் கிடைக்கல. அப்போ
பேட் டச்னா என்னன்னு தெரிஞ்சு அந்த குழந்தை சொல்லியும் அந்த குழந்தை கடைசியில் இறந்து தாங்க போணுச்சு, உயிரை மாய்ச்சிக்கிட்டு. அப்படி இருந்தோம் சரியா? அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் டோன்ட் டச்சுன்னு சொல்லி கொடுக்க சொல்கிறதுல என்னங்க தவறு இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். என்ன தொடாத, என்ன தொட்டு பேசாத. நீ பேசணுமா? வாயால் கதை. நீ ஏன் என்ன தொட்டு பேசுகிற? சரியா? நம்ம குழந்தைகளுக்கு எதையுமே தங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லோவாக இருக்கிற நேரத்தில். அப்படி இருக்கிற நேரம் நாம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு சரியான நிலையை சொல்லிக் கொடுக்கணும். நம்மளும் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வீட்டில் இருக்கிறோம். பிள்ளைகள் ஈவினிங் தான் வர்றாங்க. அது வரைக்கும் அவங்க இன்னொரு சொசைட்டியில் தான் இருக்காங்க. நமக்கு யாரும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை, யாருமே இல்லை. அவங்கள நம்பி நம்ம விட்டுருக்கோம். சரியா? அங்கே என்ன நடக்கலைன்னு சொல்லி நமக்கு தெரியாது, குழந்தையும் சொல்லாது. அப்படி இருக்கிற நேரம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அதைத்தான் சொல்லி கொடுக்கணும். யாராவது உன் மேலே கையை வச்சா அடிச்சிரு, யாராவது உன்னை தொட்டா அடி. வேறு வழி இல்லைங்க. நீங்கள் பிள்ளைக்கு வைலன்ஸ் சொல்லி கொடுக்குறீங்கன்னா, என் உடலில் ஒருத்தன் கையை வைக்கிறான், நான் அடிக்கிறது உங்களுக்கு வைலன்ஸ்னால் இன்றைக்கி ஒரு உயிர் போயிருச்சு. இதுக்கு என்னங்க பேர்? என் குழந்தைகளுக்கு, நான் ட்ரைனிங் கொடுக்குற குழந்தைகளுக்கு தங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்கள பயன்படுத்துகிறாங்களா பயன்படுத்தலையான்றது கூட தெரியாது, அதுக்கு சொல்ல தெரியாது. அப்போ யாராவது அதை ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு இந்த பாலியலில் அந்த பிள்ளைய ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? சொல்யூஷன் சொல்லுங்கள். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருத்தர் யூஸ் பண்ணுறான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வீட்டில் இருக்க உங்களுக்கு எப்படி தெரியும்? பிள்ளை சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பிள்ளைய அடிக்க சொல்லி கொடுக்க சொல்லலை நான். ஒன்று தொடுறவனே நீ அடி, ஒன்று குயிஸ் பண்ணுறவனே நீ அடி, உன்னை அக் பண்ணுறவனே நீ அடி. கேட்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. ஆனால் என் குழந்தைகளோட பாதுகாப்புக்கு நான் தான் பொறுப்பு. சாதாரண ஒரு குழந்தைக்கு நான் சொல்லலாம், அம்மா உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை டச் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இது சொல்லுங்கள், இது பண்ணுங்கள், இக்னோர் பண்ணுங்கள், அடிங்க, அந்த மாதிரி செய்யுங்க, ஃபார்மாக சொல்லுங்கள், டோன்ட் டச் மீ சொல்லுங்கள், இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஆனால் என் குழந்தைக்கு, நான் ட்ரெயின் பண்ணுற குழந்தைக்கு ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பேசிக் லெவலில் இருக்க ஒரு குழந்தைக்கு நான் என்னத்தை சொல்லிக் கொடுப்பேன்? எப்படி நான் இது பண்ணுவேன்? அவளை பாதுகாப்பேன்? இப்போ இது ஒரே வழி தான். இது சேலஞ்சிங் பிஹேவியர் இருக்கலாம், ரூடாக குழந்தை பிஹேவ் பண்ணுதுன்னு நீங்கள் சொல்லலாம், தட்ஸ் ஃபைன். ஆனால் அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்குள்ள அது செய்யுது, அதுக்கு சொல்ல தெரியலை. அது கடிக்குது, ஒரு குழந்தை அடிக்குது, நீங்கள் கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். ஒரு நாளும் ஒரு பிள்ளை தள்ளாத ஒரு பிள்ளை இன்றைக்கி யாரையோ தள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விசாரித்து பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. வேறு வழி இல்லை. டோன்ட் டச் தான் ஒரே வழி. நம் குழந்தைகளுக்கு டோன்ட் டச் மட்டும்தான் ஒரே வழி. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் டோன்ட் டச். என்ன கமெண்ட் வந்தாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு என் குழந்தைகளை பாதுகாக்கணும், அதுக்கு டோன்ட் டச்.